தீனுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏலான் மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அசான் சொல்லணும், அதுக்கு பிறகு இமாம் பேசணும், அவ்வளவுதான். அதுல இடையில யாரும் பேசுறது இல்லை, இடையில் யாருக்கும் பேச முடியாது. இது வழக்கமாக ஏலான் இருக்கிறது. மக்களே, நீங்கள் அறிவுரை நல்லது மாதிரி தான் இருக்கீங்க, அறிவுரை சொல்ல நல்லது தானே. புகாரில் உள்ள ஹதீஸ் தானே சொல்றாங்க. என்ன ஹதீஸ்? அதாவது நீங்க பேசுனீங்கன்னா வாய் மூடிறீங்க, இல்லைன்னா உங்களுக்கு சும்மா சேராதுன்னு ஹதீஸ். அப்படின்னா நான் ருக்குக்கு போறேன்னு சூரா யாசின் ஓத போறேன், நல்லது தானே சூரா யாசின். நான் சஜதால போயிட்டு நான் அலிஃப் லாம் மீம் சூரா பக்ரா ஓத போறேன். சஜதால போனா ரசூலுல்லாஹ் சொன்னதை ஓதணும். டாய்லெட்டுக்கு போறேன்னா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் கபாயிஸ்னா நான் பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் டாய்லெட்டுக்கு போறேன்னா சரியா? அது நீங்க எப்படி செய்வீங்க? மார்க்கத்துக்குள் மார்க்கம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, அதில் எதுவும் கூட்ட இயலாது, குறைக்க இயலாது. சகோதரர்களை, கோபத்தில் சொல்லவில்லை, வல்லாஹி இரக்கத்தில் சொல்கிறேன். நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அற்பமான வாழ்க்கை, நாங்கள் பணத்துக்கு பேசவில்லை, நாங்கள் அற்பமான வாழ்க்கை. இதில் என்ன கிடைக்கின்ற இப்படி ஒன்று இல்லாம போன என்ன கொண்டாடுற அளவுக்கு என்ன உண்டா? நாம் திருந்துவோம் சகோதரர்களே. கேட்டால் அல்லாஹ்விடம் ஜவாபு சொல்ல வேண்டி வருமே. அன்றைக்கு போய் மறுமையிலே என்ன இரும்பாலே செய்யப்பட்டிருக்கிறோம், உளுந்துட்டோன்னா நரம்பு போகுது, காலையெல்லாம் போகுது. இன்றைக்கு பேசினவர் முழுக்க படுத்த படுக்கையில் நிற்கிறார். சுபஹானல்லாஹ். ஒரு சகோதரர் வீட்டுக்கு ஒரு குத்துபா முடிஞ்சு போனோம், அடமக்களமா பிடிச்சி சாப்பாடு எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வச்சேன். அடுத்த குத்துபா கேள்விப்பட்டு போகிறேன், அவருடைய கால் இல்லை சகோதரர்களே, கால் இல்லை, படுத்த படுக்கையில் நிற்கிறார். அண்மையில் போற நேரம் அவரை தூக்கி கொண்டாந்து வைக்கிறார், எனக்கு பார்க்கிற நேரம் இதா இருக்கு. ஆனால் குத்துபாவுக்கு வர வேண்டும் என்று உட்கார்ந்து இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய வாழ்க்கை பூரணமா நிரந்தரமா நாங்கள் இப்படி நிற்க மாட்டோம். கிட்னி போயிரும், ஹார்ட் போயிரும், இப்படி நிற்ப நாம அப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையான இருப்போம் சகோதரர்களே. ஊருக்கு என்ன பதில் சொல்ல போறோம், உலகத்துக்கு என்ன பதில் சொல்ல போறோம், அவன் கேட்ட என்ன சொல்ல போறோம்? ரசூலுல்லாஹ்க்கு பூமாலை போடணும்டா, ரசூலுல்லாஹ் அபூஜல்லாம் உட்கார்ந்து பேசினார்கள். என்ன வேணும், ஆட்சியில வேணுமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தையில் முடித்தார்கள், தர இயலாத ஒரு கம்ப்ரமைஸுக்கு வந்தார்கள். இது அரசியல் அல்ல, இது மார்க்கம். இது அரசியல் அல்ல. ஒரு கையில் சூரியனை தந்து மறு கையில் சந்திரனை தந்து நீங்கள் என்னிடம் இதை விடுங்கள் என்றாலும் விடமாட்டேன் என்றார் ரசூலுல்லாஹ். 4000 நாட்களுக்கு மேல, 13 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 4000 நாட்களுக்கு மேல. நான் ஒரு நாள்ல ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா கூட 4000 பேர் வரணும், 150 பேர் வரல, 150 பேர் வரல. மக்காவுடைய வாழ்க்கை 13 வருஷம், மதீனாவுடைய வாழ்க்கையில எல்லாம் திறந்து கொடுத்தான். முதல் 6 வருஷத்துக்கு பிறகு கண்ணு தெரியாத தூரத்துக்கு மக்கள் திறந்து கொடுத்தான். 4000 நாட்கள் பெருமானார் வேதனைப்பட்டார்கள். அவரை அடிக்க, அவரை வெட்ட, அவரை ஊரோட்டு விரட்ட. அவர் என்ன தப்பு செய்தார்? என்னுடைய தலைவர் என்ன சொன்னார்? அவர் செஞ்சது என்ன பிழை? அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மார்க்கத்தை சொன்னால் 4 சைத்தான்கள், சைத்தான் 4 பேரை தூண்டுவான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எல்லா இடங்களையும் குர்ஆன்ல இருந்த என்ன பிரச்சனை? இது எனக்கு சொல்லாம போனா எனக்கு சுகம், சொல்லாம போனால் எனக்கு சுகம், ஆனால் சொல்லாவிட்டால் ரப்பு என்னை பிடிப்பான். நீ போய் உட்கார்ந்து பேசிட்டு வந்தியே, சொல்லாம வந்தியே, உங்களிடம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள்ட்ட தப்பலாம். ரப்பிடம் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன பதில்? சந்தூக்கில் போகிற நேரம் ரப் என்னை பிடித்தால் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார். அதனால் சொல்லுகிறேன், மார்க்கத்துக்குள்ளையும் நாம் பூர்ணமா நுழைய வேண்டியிருக்கு. அதாவது தீனண்டு பேர்ல நம்ம பாவம் செஞ்சிட்டோம்டா, நாங்க நன்மைன்னு சொல்லி போட்டு தொழுவுறன்னு ஒரு முசீபத்தை செஞ்சிட்டோம்டா என்ன ஆயிரும்? எல்லாத்தையும் பேணி பாதுகாத்து தேடி எடுத்து சரியா நடக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், உலகம் அவசரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஜனாசாக்கள் அவசரமாக கேட்கிறது. இன்றைக்கு உங்க போன்ல ஒரு ஆளுடைய பேர் ஜனாசாண்டு வந்தால் நாளைக்கு உங்க பேர் பலருடைய போனுக்கு போகிற நேரம் அதை வாசிக்க நீங்க இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு அன்னார் மூத்தாகினார் என்றால் நாளைக்கு உங்களுக்குரிய எனக்குரிய நாள் வரும். இன்றைக்கு அவருடைய நாள், நாளைக்கு எனக்குரிய நாள். அந்த நாள் வருகிற நேரத்தில் ரப்புல் ஆலமீன் முன்னாடி நாம் நிற்க வேண்டுமே, பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய எங்களுக்கு விலை போக முடியாது, எங்களை விலை பேச முடியாது. மார்க்கம் என்பது அது பணத்துக்கு அப்பாற்பட்டது. ரப்போட உள்ள அச்சத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதனால் சொல்லுகிறேன் சகோதரர்களே, உண்மையாக நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் தொழுகைக்கு பிறகு கூட்டு துவாண்டு ஒன்றில்லை, நீங்க தனிப்பட்ட ரீதியாக கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரப்போட தொடர்பு வைத்துக் கொள்வோம். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இதெல்லாம் பெரிய காரியங்கள் இல்லை. இதுல இருக்குது என்றா எந்த பிரச்சனை? ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி, ரசூலுல்லாஹ் மார்க்கத்துல புதுசா உருவாக்கி எங்களுக்கு எதுவுமே இயலாது. ஒவ்வொரு செய்திகளும் புதுசா உருவாகுது
சகோதரர்களே. நீங்க ஒரு கதையை சொன்ன 40 பேரிடம் அந்த கதை போகிற நேரம் அது பூதாகரமா போகுது. நீங்க ஒன்று சொல்லியிருப்பீங்க, 40வது ஆள்கிட்ட போற நேரம் அது வித்தியாசமா போகுது. ஆனா இஸ்லாம் அப்படி இல்லை. 1400 வருடங்களாகியும் எந்த ஒன்றிலையும் இல்லாம சனதை பதிவாக்கி சொன்னவரை பார்த்து இமாம் புகாரி ரஷ்யால புகாரா ஊர்ல போயிட்டு இவரை பார்த்து அந்த ஆட்களோட பேர் பட்டியலாம் எழுதி வச்சு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து யாரு கேட்டாங்க, இன்னார் கேட்டாங்க, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா, மூளை கோளாறு வந்துச்சா, பொய்யனா எல்லாம் பாதுகாத்து கால ரசூலுல்லாஹ்ன்னு எங்க காதுல கேட்கிற நேரம் இவ்வளவு கண்ணியம் உலகத்துல யாரு வார்த்தையும் வரல சகோதரர்களே, யாரு வார்த்தையும் வரல. இன்றைக்கு போனா நாங்க சனதோட சொல்லுவோம், இன்னாரிடம் 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 இன்னார். உலகமே அதிர்ந்து பார்க்குது, எப்படிப்பா எழுத படிக்க தெரியாத காலத்துல இவ்வளவு பாதுகாத்தீங்க. சும்மா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்தியோப்பியாவில் ஒருத்தன் விட்டடிக்கலாம், ஸ்ரீலங்கால ஒருத்தன் விட்டடிக்கலாம், அவன் வியாபாரத்தை கூட்ட ஒருத்தன் விட்டடிக்கலாம். அப்படி ஏழாத அளவுக்கு பாதுகாப்பு பெற்றிருக்கிற இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அற்புதம். அந்த காலத்திலே மனனம் எழுத்து தெரியாது, எழுத தெரியாது, மனனத்திலே பாதுகாக்கப்பட்ட இவ்வளவு அற்புதமான மார்க்கத்தில் அந்த பாதுகாப்புக்கு சிறை வர்ற மாதிரி நாம் நடக்கக்கூடாது. கிதாபுகள்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா, அதை எடுத்து நடப்போம். இல்லை எங்கள் முதியோர்கள் செஞ்சால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டு நாம் அதை விட்டு விடுவோம் சகோதரர்களே, அதை விட்டு விடுவோம். இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ரப்பிடம் நாம் சந்திக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஹவுலுல் கௌசர்ல நான் நிற்பேன். அதாவது வுது எடுத்தவர்கள் ஊர்ற முஹஜ்ஜில் அப்படி பிரகாசமா மின்னுவார்கள், வுது எடுத்து உறுப்புகள் மின்னும் ரசூலுல்லாஹ் கண்டுகொள்வார்கள். அந்த நேரத்தில் மலக்குமார்கள் ஹவுலுல் கௌசர்ல ரசூலுல்லாஹ் கையால போயிட்டு நம்ம தண்ணீரை கொடுப்போம். அந்த தண்ணியை தர்ற நேரம் ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து கையில் எடுத்து குடிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி, மலக்குமார் ஒரு கூட்டத்தை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் அங்கேருந்து சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்து விட்டுருங்க, என் உம்மத்து. பெருமானாருடைய நேசத்தையும் பாசத்தையும் நீங்கள் தனியே போய் படிங்க சகோதரர்களே, தனியே போய் படிங்க. உம்மத்தி உம்மத்தி என்ற உம்மத்தி என்ற உம்மத்து என்று துடிப்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் உம்மத்து தான் அவருடைய இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வியில் இருந்தது உம்மத்து. அதற்கு மக்காம மஹ்மூதால எழுப்பாட்டி அல்லாஹ் கடும் கோபமா இருக்கிற நாள், மறுபடிய நாள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சைதாவில் இருந்த இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத், முஹம்மத் தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, என் பேரை அல்லாஹ் சொல்லுவான். தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் என்னோட பேசுவான். ரப்புல் இஸ்ஸத் என்னோட அவ்வளவு பெரிய இதில் என்னோட பேசுவான். என்ன வேணும் என்று கேட்பான். நான் ரசூல் அல்லாஹ்விடம் கேட்பேன், யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா வேணும், யா அல்லாஹ் ஜன்னா, யா அல்லாஹ் உம்மத்துக்கு ஜன்னா குடி யா அல்லாஹ்னு ஷஃபாத்துடைய நேரத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவ்வளவு உம்மத்தை பத்தி நினைச்ச ரசூலுல்லாஹ் மலக்குமார்கள் நினைப்பாட்ட நேரம் உம்மத்தி என்பாங்க. புகாரில வருவது, சஹீஹ் புகாரில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உம்மத்தி. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅத. நபி உங்களுக்கு தெரியாது, நீங்க மௌத்தான பிறகு இவங்க மார்க்கத்தை மாத்திட்டாங்க நபி, மார்க்கத்தில் புதுசாக உண்டாக்கிட்டாங்க, அதனால உங்க கிட்ட அனுப்ப இயலாது. நாங்கள் ஜனாதிபதியை சந்திக்கிற பொடி கார்டு நிப்பாட்டுற மாதிரி அல்லாஹ் சொல்லிட்டான், அதை தடுக்க சொல்லி இவங்களை உங்க கையால் தண்ணி கொடுக்க அனுப்ப இயலாது நபி. அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும், எங்களை மன்னிக்க. சகோதரர்களே, நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் கையால தண்ணீர் குடிக்க வேண்டிய அந்த பாக்கியத்துக்காக வேண்டி ஒரு புடவையை தேடி தேடி பார்த்து எடுக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸை தேடி தேடி எடுத்து பார்க்குறீங்க. 4 பேர்கிட்ட போய் நீங்க போய் ஒருத்தருக்கு டாக்டர் சொன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, இந்த டாக்டர் இது உண்மைதானா? இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் கேட்குறீங்க, ஒப்பீனியனை சொல்லுங்க டாக்டர், இவருக்கு ஹார்ட் அட்டாக், நிஜமாவே இவருக்கு சர்ஜரி பண்ணணுமா? இதே மாதிரி 4 மௌலவிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, இது உண்மையாவே ஹதீஸ்ல இருக்குதா? உங்களுக்கு தெரியாட்டி கேளுங்க, 4 பேர்ட்ட கேளுங்க, இருக்குதா இப்படி ஒன்று செய்யறாங்களே, இல்ல வாழையடி வாழையாக நாங்க ஏதோ உண்டாக்கி கொண்டோமான்னு கேளுங்க. சகோதரர்களை இப்படி கேட்டு படிங்க, இல்லைன்னா அல்லாஹ் எங்களை குற்றம் பிடிச்சிடும். ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களை மன்னித்து இந்த ஊரை பரக்கத் பொருந்திய ஊராக மாற்றி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.